ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படியாவது வந்து மாப்பிள்ளையை பார்த்து அந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை பற்றி பேசி ஆகணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. நம்முடைய விஜயுமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காருங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியமாக வந்து மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்ட்டு நம்முடைய அன்னபூர்ணியமாக வந்து சொன்னது பார்த்திங்கன்னா விஜயை வந்து கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஓரமாக வந்து போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியமாக வந்து மாப்பிள்ளை நான் அந்த வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை வந்து கண்டிப்பாக வந்து நடத்தே ஆகணும். அப்படி இல்லைனா வந்து கண்டிப்பாக உங்களுடைய உயிருக்கும் வெண்பாவோட உயிருக்கும் வந்து ஆபத்து அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கட்டுக்கதையை வந்து கட்டுறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்முடைய விஜய் வந்து அந்த தாலி கோத்து பிரிக்கிற ஃபங்க்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்குவார் அப்படின்ட்டு. சரி, அப்படி என்ன ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வர பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கும் மல்லிக்கும் வந்து வீட்டில் வந்து தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மல்லி கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டிட்டு நீங்கள் வந்து அவங்க கழுத்தில் வந்து தாலி வந்து மறுபடியும் கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதுமே பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது ஒரு கல்யாணம், அதுக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கேடா அப்படின்ற மாதிரி பேசுனது பார்த்தீங்கன்னா இல்லை மாப்பிள்ளை, இதெல்லாம் வந்து காலகாலத்தில் வந்து சம்பிரதாயம், அதனால் வந்து நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை, இதுக்கு வந்து நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அவங்க மாப்பிள்ளை, உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்தால் பிரச்சனை இல்லை, வெண்பாவோட லைஃபுக்கு வந்து பிரச்சனை வருதுங்க. ஏன்னா வந்து தாலி கோக்கிற பிரச்சனை பிரித்து கோக்கிற இதில் வந்து வெண்பாவுக்கு தான் வந்து ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஜோசியர் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக வந்து முடிச்சிட்டா அந்த வேறு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வந்து நெருங்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்முடைய விஜயை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து சமாதிக்க வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வரப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா என்னடா விஜய் அந்த தாலி கோக்கிற பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒத்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு ஆமாக்கா ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்முடைய மல்லியுமே வந்து பின்னாடியே வராங்க. பின்னாடி வர நம்ம மல்லிக்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னடி மல்லி, தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து விஜய் வந்து ஒத்துக்கிட்டான், அவங்க பெரியம்மா வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுல வந்து சந்தோஷப்படுறியா, மறுபடியும் வந்து அந்த தாலி வந்து உங்கள் கழுத்தில் ஏறும்ன்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த தாலி வந்து உங்கள் கழுத்தில் வந்து ஏறாது, அதை வந்து எப்படி வந்து அபகரிக்கின்றதை மட்டும் பாரு, கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி வந்து நான் பிரச்சனையை வந்து ஏற்படுத்தியே தீருவேன் அப்படின்றதுல வந்து உறுதியாக வந்து சொல்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணியமாக பார்த்தீங்கன்னா சமூகம் நீங்கள் எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என் மகளுக்காக நான் இருக்கேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, அதை பற்றி எனக்கு வந்து துளி கூட வந்து கவலை இல்லை. இந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி வந்து இத்தனை வந்து மாப்பிள்ளை வந்து எப்படி ஒத்துக்குவார் ஆனால் அவரே வந்து ஒத்துக்க வச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள்லாம் என்ன ஜூபி நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து எப்படி சமாளிக்கணுன்ற வரைக்கும் எனக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா எதுக்கு பெரியாமல் வெண்பா மேலே வந்து சாக்கு போட்டு இதை வந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு, இல்லைனா கண்டிப்பாக வந்து மாப்பிள்ளை ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க மல்லி, நான் எல்லாமே வந்து உன்னுடைய நல்லது தான் பண்ணுவேன். இப்போ வெண்பாவை வந்து ஒரு காரணமாக சொன்னதால் தான் அந்த தாலி கோத்து பிரிக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி வந்து பயங்கர டென்ஷனில் வந்து இருக்காங்க. என்ன ராஜ்யமாக நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து மாமா வந்து ஒத்துக்க மாட்டாருன்னு நினச்சேன், ஆனால் வந்து கடைசியில் வந்து ஒத்துக்கிட்டு நான் அவரே வந்து சொல்லிட்டு போகிறாரு, என்னோடய வாழ்க்கை அவ்வளோதான் போச்சா அப்படின்ற மாதிரி வந்து ஆஹா ஓஹோன்னு வந்து புலம்ப வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே தான் வந்து இருக்கணும். ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிலுக்கு போய் கழித்துணுங்க. நம்ம மல்லிக்கு பண்ணுற கொடுமைக்கெல்லாம் வரப்போகிற எபிசோட் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சது லைக் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.